புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அருகே புதுநகரில் பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு தாக்கி 15 வயது சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை புதிய தலைமுறை நேரடியாக களத்திலிருந்து முதலில் பதிவு செய்ததோடு அங்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் பதிவு செய்தது. இப்போது அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதா என்பதை புதிய தலைமுறையின் ஆண்டு தினத்தையொட்டி நேரில் மீளாய்வு செய்திருக்கிறோம். களத்திலிருந்து தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். புதிய தலைமுறை எப்போதும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் நிற்கும். அப்படிதான் புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் கழிவறையில் சென்றவர்களுக்கு விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தார்கள். நாங்க நினைச்சு பார்க்கல சாமி. பத்து நாளைக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் அதே மாதிரி நாரும். என் வீட்டு உள்ள 5 நிமிஷம் நின்று பாருங்க. கதவை மூடினால் விஷவாயு தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக நடந்ததுலேருந்து யாருமே வீட்டுக்குள்ளேயும் போகல, பாத்ரூமும் யூஸ் பண்ணாம எல்லாருமே இதா இருக்காங்க. அரசு நடவடிக்கை எடுக்கும் வரை அந்த மக்களுடன் நின்று களத்தில் தேவையான விஷயங்களை அரசுக்கு கொண்டு சென்றோம். தற்போது அந்த பகுதி மக்களின் நிலை என்ன என்பது நேரில் சென்று மீண்டும் கள ஆய்வு செய்ய இருக்கிறோம். வாருங்கள். காலம்பரை ஒரு 7:30 மணிக்கு பாத்ரூம் போனதான் பேட் ஸ்மெல் அடித்ததும் மயக்கம் போட்டு வெளியில் வந்து விழுந்துட்டான். கதவை தள்ளிக்கின்னு விழுந்ததும் வீட்டில் எல்லோரும் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கு பிறகு உட்கார வச்சாங்க. உட்காந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் ஒன்றுமே இல்லை எனக்கு. அதுக்கு பிறகு குளிச்சுட்டு டீ பிஸ்கெட்டு சாப்பிட்டுட்டு கதிர்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 வாரம் பெட்டில் இருந்தால் இப்பயும் இந்த சம்பவம் வந்து பாத்ரூம் போகும்போது அந்த பயம் ஃபீலிங் இருந்துக்கினே இருக்குது. எப்பயாவது ஒரு தடவை அந்த ஸ்மெல் வந்துக்கின்னு தான் இருக்குது. இந்த விஷவாயு தாக்கி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இறந்துருச்சு. அப்புறம் அந்தாண்ட வீட்டில் ஒரு 2-3 பேர் மயக்க வச்சுட்டாங்க. அதில் 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஒரு 4-5 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நடந்த உடனே கொடுக்குன்னு வந்தாங்க. எல்லாருமே அரசியல்வாதி இவங்க எல்லாமே வந்தாங்க. அன்றைக்கி வந்து பைப் பையன் போகிறோம் அதை போகிறேன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தனியாக கனெக்ஷன் கொடுக்கலாம் 5 வீட்டுக்குன்னு ஒன்றுன்னு போட்டாங்க. போட்டுட்டு கனெக்ஷன் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இது அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அந்த ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்குது. என்னைக்கு மோட்டர் போடலையும் வந்துருக்காங்க. மோட்டர் வந்து கரெக்டாக ஈவன் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த அர்ஜென்ட்டுக்கு வந்து செஞ்சாங்களே தவிர அதோட அதை அப்படியே கடப்பில் போட்டாங்க. இப்போ கனெக்ஷன் கொடுக்குற கேட்டால் எனக்கு பைப் போட மட்டும் தான் கனெக்ஷன் கொடுக்க வேறு ஒருத்தர் வருவாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா மோடும் பள்ளமாகுது, போக்குவரத்துக்கு பயங்கர இறஞ்சலாகுது. காலைல பசங்க ஸ்கூலுக்கு பார்த்துக்கோ 2-3 தடவை தடிக்கு பசங்க ஊந்து போச்சு. காலையில் ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்குது. அதேமாரி சாயந்தரம் ஒரு 9 மணிக்கு மேலே அதிகமான ஸ்மெல் இருக்குது. இது வந்து என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க நமக்கு இன்னும் ஒன்றும் தெளிவுபடலைங்க. எல்லா வீட்டுக்கும் வந்து புதிய கனெக்ஷனும் புதிய பைப்பும் போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த பகுதி மக்கள் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக வருதுன்னு சொன்னாங்க. அதுக்காக பொதுப்பணித்துறை வந்து ஒரு 2.25 கோடி ரூபாய்க்கு வந்து டெண்டர் வச்சுருக்கோம். அந்த ஸ்மெல் தடுக்கிறதுக்கான ஒரு மிஷினை வந்து அங்கே வைக்கிறதுக்காக டெண்டர் வச்சுருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் அதை டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணி அந்த மிஷின் வந்ததுன்னா எந்த காரணத்தை கொண்டும் அந்த பகுதியில் வந்து பேட் ஸ்மெல் வராது. அதாவது அந்த கேஸ் உற்பத்தியை ஆனாலும் கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த மிஷின் வந்து வேலை செய்யும். இனிமேல் இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த பகுதியில் நடக்காத அளவுக்கு வந்து பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது இந்த மேனுவல் மூலமாக தான் அந்த கேஸ் கொஞ்சம் வெளியில் வரணும், லிமிட்டடாக வெளியே வரணும். அதனால் இந்த ஒரு 1800 மேனுவல் இருக்குது. அந்த கழிவுநீர் சாக்கடை போகிற வழியில் ஒரு சின்ன இது வச்சுருப்பாங்க, மேனுவல்னு வச்சுருப்பாங்க. அதுலேயும் வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கேஸ் எங்கேயாவது இருந்தால் அதையும் வெளியேற்றுறதுக்கு ஒரே டைமில் முடிவு எடுத்துருக்கோம்.
இந்த எஸ்டிபி பிளான்ட் அத்தனையும் வந்து கரெக்டாக சுத்தம் பண்ணுறதுக்கு அடிக்கடி போய் பார்க்குறதுக்கு ஒரு ஜேஇ ஒருத்தரை வந்து அதுக்கு ஃபுல் டைமாக அவங்களுக்கு இன்சார்ஜ் போட்டுருவோம். அப்பகுதி மக்கள் இதுவரையும் அச்சத்திலிருந்து விலகவில்லை. ஆனால் அமைச்சரோ அச்சப்பட தேவையில்லை, அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டு விட்டோம் என்று உறுதியளிக்கிறார். நிச்சயமாக அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அமைச்சரின் நடவடிக்கை இருந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீயுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.